கூடிய சீக்கிரம் உனக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன். இந்த லைசன்ஸ் எப்பவுமே உனக்கு கிடைக்காது. நீயும் ஜெயிலுக்கு போவ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதா. நீ தைரியமா இரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு முதல்ல நீ நம்பு. புரியுதா? பேசுறேன். செல்வன் எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமாண்டி. ஆனா அருண் இப்போ இங்க வந்தாரு. ரொம்ப கோவமா செல்வன் கிட்ட இனிமே உனக்கு கார் ஓட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. நம்ம என்னக்கா பண்ண முடியும்? சரி சீதா, நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா? சொல்லுக்கா. அருண் ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் முகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால நீ அவர் வீட்டுக்கு வரும்போது நீ அங்க இருக்காத. பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடு. இல்லக்கா, நான் இப்ப தைரியமா தான் இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆண்டி நல்லா இருக்கீங்களா? என்ன ஆண்டி கொஞ்சம் உடம்பு போட்டுட்டீங்க போல. ஸ்ருதி, நான் கோர்ட்ல பார்க்க மாட்டேன். ரொம்ப பேசினான்னா என் செருப்பு எடுத்து அடிச்சிருவேன். பார்லரு எங்க அம்மா செஞ்சிருவாங்க. வெறுப்பேற்ற காமெடி பண்ணிருக்கேன். இப்பெல்லாம் ரொம்ப டக்கல பேச ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களா? அது அப்படிதான் மீனா. உண்மையான முகம் தெரியற வரைக்கும் தான் பவ்யமா இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் போடுவாங்க. பாக்குறோமே, அதுதான் உண்மையான ரோஹிணி. ரோஹிணி இல்ல, கல்யாணி. கரெக்ட் தான்.